இன்றைக்கி ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த எலும்பு சூப்பை நம்ம ரெகுலராக, அதாவது வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்ல கொலு கொலுனும் வருவாங்க, நல்ல சத்தாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகும். அதுக்காக இந்த எலும்பு சூப்பை நம்ம வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 6 மாத குழந்தையிலேருந்து இந்த சூப்பை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இதில் எலும்பு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் காய்கறிகள் சேர்க்கறனால நல்ல ஒரு ஃபைபர் சத்து கிடைக்குது. அடுத்தது நம்ம கோதுமை மாவு சேர்க்கறனால அது நல்ல ஒரு கார்ப்ஸும் கிடைக்குது. இது காலையில் 11 மணி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவீங்க இல்லையா, குழந்தைக்கு காலைல சாப்பாடு கொடுத்துருவீங்க. அடுத்து லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு 11:30 மணி அந்த மாதிரி டயத்தில் இந்த சூப்பை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க எப்போனாலும் எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கும் கையில் கால்லலாம். அவங்களுக்கு திரும்ப அந்த எலும்புகள் சேர்றதுக்கு இந்த சூப்பை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த எலும்பெல்லாம் வலுவடைஞ்சு சீக்கிரமாக அவங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ அதனால் இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே சூப்பு மருந்து அப்படிலாம் நினச்சி கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் 6 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எலும்பை வேக போடணும். கடைகளில் மாறுகண்டம், அதாவது நெஞ்சு எலும்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை நான் இன்றைக்கி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா 3 பேருக்கு செய்கிறனால 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் கிட்ட வாங்கிக்கோங்க. இப்போ அந்த எலும்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா எலும்பு முழுகி மேலே வரணும், அதாவது தண்ணி மேலே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எலும்புக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டு விசில் விட்டுறலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எலும்பில் இருக்க சத்து எல்லாமே நம்ம ஊற்றுற தண்ணியில் வந்துடும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதை சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது 3 பேத்துக்கு செய்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு 1 ஸ்பூன், நல்லா பொடுசாக கட் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸு ஒரு 10லேருந்து 15 பீன்ஸு, அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கேரட்டு அதையும் நல்லா சேர்த்தாச்சு. அடுத்து இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு 1/4 பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா வெஜிடபிள்ஸும் உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் வீட்டில் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரோடையே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கி ஒரு பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இந்த கோதுமை மாவையும் இந்த வெஜிடபிளோடையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க அப்படி சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சூப்பு. இதில் காயெல்லாம் இருக்கே, எப்படி 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சூப்போடைய கலந்து கொடுக்கலாம். இல்லாட்டி வெறும் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து கொடுத்தாலே போதும். பெரியவங்க, அதாவது ஒரு கொஞ்சம் பல்லு வளர்ந்த குழந்தைங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது தாராளமாக அவங்க கடிச்சே சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸை. ஸோ அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ அது நல்லா வெஜிடபிள்ஸோடு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடையே இதில் ஊற்றிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லா ஒரு கெட்டியாகும் திரும்ப நம்ம கலக்க. ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த தின் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு
நம்ம உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வர விடுங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும்ல, இதெல்லாம் வந்து ஏற்கனவே வெந்ததாக இருக்குது, நம்ம எலும்பெல்லாம் போட்டது ஏற்கனவே வெந்ததாக இருக்குது. இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எலும்பு போர்ஷனை மட்டும் நீங்கள் வந்து நகட்டிட்டு மற்றபடி அந்த சூப்ஸை எல்லாத்தையுமே வந்து கொடுக்கலாம். அதுதான் முதலே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வெறும் மேலாப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்து சூப்பை மட்டும் கொடுங்க. இல்லை அந்த காய்கறிகளை வந்து மிக்சியில் அடித்து கலந்து கொடுங்க. இப்போ வந்து பெரிய குழந்தைங்க ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தை கொஞ்சம் பல்லு வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கையிலேயே நசுக்கி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல் டே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப பெப்பர் சேர்த்துட்டு இதை சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த எலும்பு சூப் ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு நிறைய லைக் கொடுத்துருங்க. நான் நிறைய பேபி ஃபுட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஜாக்ஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற இம்மீடியட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.